ஹலோ, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. முடி அழகாக வச்சுருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? குட்டி ஹேராக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல லென்த்தியான ஹேராக இருந்தாலும் சரி, அது ரொம்ப நீட்டாக வெல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். இந்த ஒரே ஒரு பொருள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் தலைமுடியில் இருக்கிற அத்தனை பிரச்சனையுமே சால்வ் ஆகும். வாங்க, அது என்ன ப்ராடக்ட்டு, எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். அந்த ஒரு பொருள் என்னென்னா இந்த பூந்தி கொட்டை. இது சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரீத்தா அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாகவே எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து உங்கள் தலைமுடிக்கு தேவையான அளவு சோப் நட்டை ஊற வச்சுருங்க. தண்ணியில் நார்மலான வாட்டரில் இதை ஊற வச்சுருங்க. நான் என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் லென்த் ஹேர். இதுக்கு நான் ஒரு 6 கொட்டையை நான் வந்து சோக் பண்ணுறேன் தண்ணியில். நீங்கள் இதை எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை முகத்துக்கும் தேய்க்கலாம், உடம்புக்கும் சோப்புக்கு பதிலாக கூட நீங்கள் இதை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ்ஸு, பிம்பிள்ஸு, பிளாக் ஹெட்ஸு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். சென்சிட்டிவ் ஸ்கின்லேருந்து எந்த மாதிரி ஸ்கின் வரைக்கும்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரி, நான் சொன்ன மாதிரி இதை ப்ரீவியஸ் டே நைட்டே நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஊறி இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து வெளியே வந்துடும். இப்போவே பார்த்திங்களா, அதை வந்து நான் இப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து நுரை வர்றது நல்லாவே தெரியும். இதை நிறைய பேர் நீங்கள் ஷீயக்காய் அரைக்கும் போது கூட சேர்த்து போட்டு அரைப்பீங்க. நம்ம கடையில் வாங்குகிற ஷீயக்காயில் கூட நுரை வர்றதுக்கு காரணம் வந்து இந்த சோப் நட்டு தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பொருள்லாம் சேர்த்துருப்பாங்க, ஷீயக்காய், செம்பருத்தி இலை, அது இதுன்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த ஒரே ஒரு பொருள் யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் முடியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்குமே இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நம்ம முடியில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ், டேண்ட்ரஃப், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ஃப்ரிஸி ஹேராக இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஹேராக இருக்கும், ரொம்ப டேமேஜ் ஆகியும் இருக்கும், முடி கொட்டுறது, ட்ரை ஸ்கேல்ப்பு, முடி அப்படியே உடையிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான முடி பிரச்சனை இருந்தாலுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் நைட்டு ஊற வச்சுருந்தேன் இந்த சோப் நட்ஸ்லாம் போட்டு. அது இப்போ 3/4 டம்ளர், அதாவது பாதி அளவு குறையிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்து முடித்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அதை வந்து பேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா, அந்த தண்ணியோடு சேர்த்தே நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா நுரையாக கிடைக்கும் உங்களுக்கு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் குளிக்க போகும்போது எடுத்துகிட்டு போயிடுங்க. இது நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே தேய்ச்சி நீங்கள் குளிக்கலாம் தாராளமாக. இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஷீயக்காவோ இல்லை ஷாம்புவோ தேவைப்படாது. இதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ஹேரை வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப்பில் தாராளமாக தேய்க்கலாம். ஸ்கேல்ப்லேருந்து உங்களோட முடியோட நுனி வரைக்குமே நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் முடியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்குமே இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஒரே டைம் யூஸ்லேயே வந்து நடக்கலை அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 வாஷஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நான் இப்போது ரீசெண்டாக ஒரு மாதமாக தான் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்போது நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேரோட ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஷைனிங்காக, நல்ல ஹேர் லாஸுமே எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. என்னோடய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் அண்ட் டேண்ட்ரஃப் தான் என்னோடய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அது படிப்படியாக நல்லாவே குறைஞ்சிருக்கிறது பார்க்க முடியுது. நார்மலாக நம்ம முடிக்கு ஒரு ஹேர் சீரமோ இல்லைனா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு ஷைனு, அப்படியே பிரைட்னஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருள் யூஸ் பண்ணதில் என்னோடய ஹேரு எவ்வளோ ஷைனாக இருக்குன்றதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். உங்களுக்கு சப்போஸ் நிறைய இருக்குது, மீதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளார காலி பண்ணிடுற மாதிரி பாருங்கள். ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்காதனால.
இது நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் வித் முத்துக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.